ஹாய் குட்டி பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பீங்களா? இல்லை அப்படின்னா கவனத்தை சிதற விடாமல் படிக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். மட்பூர் அப்படின்ற கிராமத்தில் அம்மா, அப்பா, பாட்டி அவங்களோட சித்திக், சின்மயி அப்படின்னு 2 சுட்டி பசங்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ரொம்பவும் சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கிற இந்த குடும்பத்தில் சின்மயி, சித்திக் 2 பேரும் ட்வின்ஸ், அதாவது ரெட்டையராக பிறந்தாங்களாம். இந்த 2 பேருமே ரொம்ப நாட்டி பசங்களாம். அதுவும் உங்களை மாதிரியே ரொம்ப குறும்புக்கார பசங்க. யார் சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காம, எதையுமே கண்டுக்காம அவங்க இஷ்டத்துக்கு சுற்றி திரிஞ்சிட்டு வந்தாங்களாம். ஆனால் சின்மயி மட்டும் அப்பப்போ கொஞ்சம் யாராவது ஏதாவது எடுத்து சொன்னாங்கன்னா கேட்டுக்கிற தன்மையோடையவளாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கவும் செய்வாளாம். ஆனால் சித்திக் யார் சொன்னாலும் கேட்காம படிப்புலேயும் ஆர்வம் குறைவாக தான் இருப்பான். 2 பேருமே ஸ்கூல் முடிச்சதும் விளையாடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தாங்களாம். என்னதான் விளையாடினாலும் சின்மயி அவளோட படிப்பில் ரொம்பவுமே கவனமாக இருந்தாளாம். ஒரு நாள் சின்மயோட அம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதனால் பாட்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனாங்களாம். சின்மயோட பாட்டியே ரொம்பவும் வயசானவங்களாம். அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். மேலேருந்து கீழே இறங்கி வரதே ரொம்பவும் கஷ்டமான வேலையாக இருக்குமா சின்மயோட பாட்டிக்கு. அந்த நேரத்தில் சின்மயோட பாட்டி சித்திக்க கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்தாங்களாம். அது என்ன அப்படின்னா, இந்த லெட்டர் ஒருத்தவங்களுக்கு போய் சேரணும், இது ரொம்பவுமே முக்கியமான கடிதம், இந்த கடிதத்தை மறக்காமல் கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுறியா அப்படின்னு உதவி கேட்டாங்களாம். அதுக்கு சித்திக்கு என்ன சொன்னானா, என்னால் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்பவும் உயரமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய நண்பர்கள் வந்துடுவாங்க, நான் அவங்க கூட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி பாட்டியை எதிர்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டானாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சின்மயி பாட்டிக்கிட்ட போய் என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அதுக்கு பாட்டி, எதுவும் இல்லை சின்மயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஒரு ஓரமாக டேபிள் மேலே வச்சுட்டு அங்கேருந்து சோகமாக போயிட்டாங்க. சின்மயி, பாட்டி இவ்வளோ சோகமாக இருக்காங்க, அது என்ன அவ்வளோ முக்கியமான லெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட போய் இதை அப்பா வந்ததுக்கப்புறமா போஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவங்க பாட்டி சொன்னாங்களாம், ஆனால் உங்கள் அப்பா ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு நைட்டு தானே வருவான், இந்த லெட்டரை நாளைக்கு தானே போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்களாம். மறுபடியும் சோகமாக ஒரு நாற்காலியில் போய் அமர்ந்துக்கிட்டாங்களாம். பாட்டி சோகமாக இருக்கிறத கவனித்த சின்மயி அவளுக்கு விளையாடுறதுக்கு மனசே இல்லையாம். அதனால் என்ன பண்ணாலாம், சரி நாம் இந்த லெட்டரை எடுத்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த லெட்டரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலாம். இந்த போஸ்ட் பாக்ஸ் இவ்வளோ உயரத்தில் இருக்கே, நம்மளால் எப்படி இதை போஸ்ட் பண்ண முடியும்னு யோசித்த சின்மயி ஒருத்தரோட உதவியோட அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டாலாம். வீட்டுக்கு வந்ததும் இந்த லெட்டரை காணமேன்னு பாட்டி தேடினதை கவனித்த சின்மயி, அந்த லெட்டரை நான் போஸ்ட் பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சின்மயி சொன்னாலாம். உன்னால் எப்படி அது செய்ய முடிஞ்சது அப்படின்னு பாட்டி கேட்டபோது, நான் ஒருத்தரோட உதவியோட அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சின்மயி சொன்னாலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, பாட்டி சித்திக்க கூப்பிட்டு ஒரு விஷயத்தின் மீது நம்ம முழு ஈடுபாடோட கவனமாக இருந்தால் அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு பல வழிகள் தோணும் அப்படின்னு பாட்டி சித்திக்கு அறிவுரை கூறிட்டு அங்கிருந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தன்னோட தவறை உணர்ந்த சித்திக் பாட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டானாம். அன்னையில் இருந்து சித்திக்கும் சின்மயும் யார் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அன்னையில் இருந்து சித்திக்கும்
சின்மயி மாதிரியே பெரியவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துட்டு வந்தானாம். படிப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தானாம். ஸோ குட்டி பசங்களா, நீங்களும் ஒரு விஷயத்தை கவனத்தோடு செஞ்சால் எதுலேயும் நன்மையே கிடைக்கும்.